ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மாரநாத சபையில் இருந்து சண்டே ஷார்ட் மெசேஜுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கும் என்று சொல்லி. அதாவது ஞானம் என்ற சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கிறது. அது எங்கேயெல்லாம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேடைகள், நாட்சந்தி, ஊர் வாசல்களின் ஓரம், பட்டணத்தின் முகப்பு, நடைக்கூடங்களில் எல்லாம் அந்த சத்தம் இருக்கிறது. ஆகவேதான் ஆங்காங்கே பார்க்கும்போது கல்வி நிலையங்கள் இருக்கிறது. அங்கே இருந்தெல்லாம் படிக்க போற பிள்ளைகளை அதை அழைக்கிறது. அதுக்கு யாரெல்லாம் போய் சேர விருப்பமோ சேர்றாங்க. ஆண்டுடைய பிள்ளைங்களுக்கு சபை இருக்கிறது. சபையில கற்றுக்கொள்கிறோம். இந்த உலகத்துல அநேக சத்தங்கள் இருக்கிறது. அதுல மனுஷ சத்தம் இருக்கு, மிருக சத்தம் இருக்கு, சாத்தானுடைய சத்தம் இருக்கு. அதே வேளையில கர்த்தருடைய சத்தமும் இருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய பிள்ளை கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து நடக்க வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3, 4, 5, 7, 8, 9 கர்த்தருடைய சத்தம் என்று சொல்லி 7 இடங்களில் வருகிறது. நம்முடைய வேதாகமத்துல 522 இடங்களில கர்த்தருடைய சத்தத்தை பற்றி பார்க்கிறோம். ஒரு கர்த்தருடைய பிள்ளை சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க கூடாது. அதாவது இந்த உலகத்தை சார்ந்தது சாத்தானுடைய சத்தம். அதே வேளையில கர்த்தருடைய சத்தத்தை கேட்போம் என்று சொன்னால் அது ஆவிக்குரிய மண்டலம், ஆவிக்குரிய காரியங்கள் கிரியை செய்யும். ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய சத்தத்தின்படிதான் வாழ வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8 10 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே பகலின் குளிர்ச்சியான வேளையில தோட்டத்துல ஆண்டவர் உலாவுகிறார். ஆதாமும் ஏவாளும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொள்கிறார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். அதாவது நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டால் இது உடைய அர்த்தம் என்னவென்று சொல்லி எபிரிய பைபிள்ல பார்ப்போம் என்று சொன்னால், நீ எந்த நிலைமையில இருக்கிறாய் என்று சொல்லிதான் அர்த்தமா இருக்கிறது. இதுல எங்கே இருக்கிறாய் கேட்டா தோட்டத்துல இருக்கிறன்னு சொல்லலாம். ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, நீ எந்த நிலைமையில இருக்கிறாய். இன்றைக்கும் ஆண்டவராகிய தேவன் நம்மளையும் எந்த நிலைமையில இருக்கிறாய் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். சில நேரங்கள்ல ஆண்டவருக்கு விரோதமாய் ஏதோ ஒரு கட்டளையை மீறி நாம் ஒளிந்து கொள்கிறோம், அவருடைய சத்தத்துக்கு விலகுகிறோம். நம்முடைய தவறு நமக்கு தெரிகிறது. ஆகவேதான் கேட்கிறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? அந்த 3வது நபர் தான், சாத்தான் தான். சர்ப்பம் காட்டு விலங்குக்குள்ள தந்திரமா இருக்கிறது. அது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை தன்னுடைய வழியில வர வைத்தது. ஆகவேதான் தோட்டத்தை விட்டு அவங்க வெளியேற்றப்பட்டார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு நல்ல உறவை கொடுத்திருக்கிறார். நல்ல சத்தம், தேவ சத்தத்தை கேட்கிற காதை கொடுத்திருக்கிறார். அந்த தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கும் போது, ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி ஒரு குறை இருக்கிறது. ஆகவே நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்று அறிந்து கொள் என்று சொல்லி. எபேசு சபை நல்லாதான் இருந்துச்சு, நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு ஆதி அன்பு குறைந்து போனது. ஆகவேதான் அவர் சொல்றாரு, நீ இன்னும் நிலைமையில இருந்தாய் என்று விழுந்தாய் என்பதை அறிந்து நீ மனம் திரும்பாத பட்சத்துல விளக்கு தண்டை உன்னை விட்டு நீக்கிடுவேன் அப்படிங்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எந்த நிலைமையில இருந்தாலும் சரி ஆண்டவர்கிட்ட வரணும். ஒருவேளை ஒரு காலத்துல நான் நல்லா இருந்தேன், ஆண்டவருக்கு நல்ல ஊழியம் செஞ்சேன், ஆண்டவருக்கு கொடுத்தேன், சபைக்கு போனேன், இன்னைக்கு என் நிலைமை வித்தியாசமா இருக்குன்னா மறுபடி நீங்க ஆண்டவருக்குள்ள வர வேண்டும். ஆகவேதான் கேட்கிற, நீ எந்த நிலைமையில இருக்கிறாய்? இது பார்த்து கொண்டிருக்கிற அன்பானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த நிலைமையில இருக்கிறீங்க? ஆண்டவர் விட்டு அப்படி தூரம் போயிட்டீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் தன்னுடைய சத்தத்தின் மூலமா அழைக்கிறார். அவர்களிடம் வாருங்கள், நிச்சயமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, ஆபிரகாம ஆண்டவர் சொல்றாரு, உன் ஏகசுதனும் உன்னுடைய பிள்ளைய நீ பலி செலுத்தணும் சொல்றாரு. ஆனா இந்த ஆபிரகாம் தன் மனைவியோ வேற யார்ட்டையோ டிஸ்கஸ் பண்ணாம ஆண்டவர் குறித்த மலைகளில ஒன்றுல போய் பலி செலுத்த கொண்டு போகிறார். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளையாண்டர் மேல கை போடாத,
நான் உன்னை சோதிச்சேன் அப்படிங்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் கேட்கும்போது ஆண்டவருக்கு கொடுத்துடணும். இது தேவ சத்தத்துக்கு அடையாளமா இருக்கு. தேவ சத்தத்துக்கு தான் ஆபிரகாம் கீழ்ப்படிந்து தன் பிள்ளையை கொடுக்கிறார். பிள்ளையின் சத்தத்துக்கு செவி சாய்க்கல. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் இந்த ஆபிரகாமை போல எல்லாவற்றிலும் ஆண்டவரை முதன்மையாய் வைத்து வாழ வேண்டும். மூன்றாவதாக பார்க்கும்போது ஏசாயா 6ஆம் அதிகாரம் 4-6 வரை வாசிப்போம் என்று சொன்னால், ஏசாயாவின் காலகட்டத்துல ஊழியங்கள் மிக கஷ்டமா இருக்கிறது. ஏசாயா ஒரு தீர்க்க தரிசனம் ஊழியத்தை செய்கிறார். இந்த ஊழியத்தின் பாதையில் அவர் சோர்ந்து போய் ஊழிய வேண்டாம் இருக்கும்போதுதான் கர்த்தருடைய தூதன் பறந்து வந்து அவருடைய நாவை தொடுகிறார். ஏசாயாவை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆனால் 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உசியா ராஜா மரணம் அடைந்த போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உசியா ராஜாவை பற்றி படிக்க வேண்டுமானால் 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரத்துக்கு வர வேண்டும். உசியா அப்படிப்பட்ட 5 பேர்கள் உடையவர்கள் நம்முடைய வேதாகமத்தில் இருக்கிறார்கள். உசியா என்றால் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஜெகோவா, கர்த்தர் என் பலன் என்ற எபிரிய பெயரிலும் அர்த்தமாய் இருக்கிறது. இந்த உசியா தகப்பனுடைய காலத்திலும் ஊழியம் செய்தார், மகனுடைய காலத்திலும் ஊழியம் செய்கிறார். இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்கிறது தலைமலைகளோடு. 2 நாளாகமும் 26:5 இந்த உசியா ஆண்டவரை தேட மனதா இருந்தானா, ஆகவே கர்த்தர் இவனுக்கு பல ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தார், பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஆனா கொஞ்சம் காலம் கழித்து 2 நாளாகமும் 26:16 அவன் பலப்பட்ட போது அந்த ஊழியக்காரருக்கு விரோதமா ஆசாரியன் பலிபீடத்தில் செய்கிற வேலையை தான் செய்வன் சொல்லி இவன் வருகிற பொழுதுதான் அங்க பிரச்சனை உண்டாகிறது. அவன் தலையில குஷ்டரோக வியாதி வருகிறது. இதுல என்ன தெரிகிறதுன்னு கேட்டால், ஊழியக்காரர்கள் செய்கிற வேலையை ஊழியக்காரங்க தான் செய்யணும். ஒருவேளை இன்னைக்கு எனக்கு பணம் இருக்கு, நான் கொஞ்சம் பலப்பட்டுட்டேன், இந்த பூமியில எல்லாம் ஆசீர்வாதம் இருக்கு, அதனால அவருக்கு விரோதமா நான் பேசுவேன், அவருக்கு விரோதமா செயல்படுவேன்னு சொன்னா அது வியாதிக்கு பலவீனத்துக்கு ஆளாயிரும். இந்த 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 உசியா கடைசியில் அவர் எப்படி மாறுகிறான்னு சொன்னால், ஊழியருக்கு விரோதமா எதிர்த்து பேசுனதுனால அவரு வாழ்க்கையில குஷ்டரோகம் ஒரு தனித்தரையில அப்படி மறிக்கிறார். ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, ஆனா முடிவு நல்லா இல்லை. ஏன்னா கொஞ்சம் பலப்பட்ட உடனே கோபம் கொள்றாரு ஊழியக்காரங்க மேல. இதை பார்க்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் உசியா ராஜாவை போல நல்லா பலப்பட்டு இருக்கலாம், ஆனால் கோபப்படக்கூடாது, தன்னை தாழ்த்தணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த ஊழியக்காரங்களுக்கு விரோதமாகவும் செயல்படக்கூடாது. அதுக்கு உசியா ராஜா நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. இந்த நாளிலும் நாம் தேவ சத்தத்துக்கு செவி சாய்த்து நடப்போம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். நாங்களும் தேவ சத்தம் கேட்டு அதன்படி செய்ய உதவி செய்யுங்க. தொடர்ந்து காலை மன்னா நேர்களை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. அங்க வாழ்க்கையில் அநேக நன்மைகளை கட்டளையிடுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை மன்னா செய்தியை சந்திக்கிறோம். அதுவரை தேவன் தாங்குவதாக. ஆமென்.